ஜூலை 13த் வந்துட்டு என்னுடைய பர்த்டே வருது. சரி நம்ம ஒரு சாங் பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சேன். மார்னிங் ஆக்சுவலா ஷாப்ல போயிட்டு சும்மா நான் எதார்த்தமா எப்பயுமே நான் நல்லா சாங்லாம் பாடிட்டு இருப்பேன். அப்ப வந்துட்டு நம்ம சும்மா ஒரு சாங் பாடலாம். நம்ம பர்த்டே வருது. அதுக்காக ஆண்டவர் நமக்கு எவ்வளோ நன்மைகள் செஞ்சிருக்காங்க. அதுக்கு தகுந்த மாரி ஒரு சாங் பாடலாம்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த சாங் வந்துட்டு எனக்கு ஞாபகத்துல வந்துச்சு. சரி இத நான் வந்துட்டு எப்பயுமே சாங் வந்துட்டு ஃபுல்லா எல்லாமே மனப்பாடம் அப்படிலாம் பண்ணி வச்சிருக்க மாட்டேன். சும்மா ஜஸ்ட் எனக்கு ஏதோ ஒரு சாங் டக்குன்னு ஞாபகம் வரும். அந்த டைம்ல வந்துட்டு அந்த ஒரு 10 நிமிஷம் அந்த சாங்க நான் பாடி பிராக்டிஸ் பண்ணி அப்பதான் நான் வந்துட்டு பாடுவேன். நான் வந்துட்டு ஃபுல்லாலாம் நான் எப்பயுமே ஞாபகம்லாம் வச்சிருக்க மாட்டேன். அதுக்குள்ள சரி ஜஸ்ட் ஒரு பாட்டு பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை வந்துச்சு எனக்கு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் டக்குன்னு எனக்கு சடனா இந்த பாட்டு ஞாபகம் வந்துச்சு. அப்போ வந்துட்டு சரி ஓகே இந்த பாட்ட பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்போ தான் யோசிச்சேன். ஆண்டவர் வந்துட்டு நமக்கு 2025ல இருந்து 2026 வரைக்கும் இந்த 6 மந்த் வரைக்கும் நம்மளுக்கு வந்து நெறைய நன்மைகள செஞ்சிருக்காங்க. அப்போ வந்துட்டு ஆண்டவர் நமக்கு செஞ்ச நன்மைக்கும் இந்த பாட்டுக்கும் ஈக்குவலா இருக்கு. நம்ம இந்த சாங் பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாங் நான் பாடுனா இந்த சாங் வந்து பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன். ஆண்டவர் வந்துட்டு என்னுடைய வாழ்க்கையில வந்துட்டு 2025லயே ஒரு கூட்டம்லாம் என் கூட இருந்தாங்க. அந்த கூட்டத்துல இருந்துலாம் ஆண்டவர் வந்துட்டு என்ன பிரிச்சுட்டாரு. அப்போ வந்துட்டு அ உண்மையாலுமே நான் வந்துட்டு எப்பயுமே நல்லா ஜாலியா நல்லா மத்தவங்களுக்கு நல்லா செலவு பண்றது. எனக்கு யாரும் அந்த அளவுக்கு செலவு பண்ண மாட்டாங்க. செலவு பண்றது. அ எல்லா விஷயமும் நான் ஓவரா பண்ணுவேன். அப்படி இருக்கும்போது நான் வந்துட்டு 2025ல ஆண்டவர் வந்துட்டு, "நீ வந்து தனிமையில இரு. அதுதான் உனக்கு நல்லது" அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாவே என் கூட இருந்த கூட்டம்லாம் விலகிடுச்சு. நான் வந்துட்டு தனிமைய ஃபாலோ பண்ணேன். அப்போ வந்துட்டு தனிமையில இருக்கும்போது நெறைய நன்மைகள் எனக்கு கிடைச்சது. நெறைய விஷயங்கள் எனக்கு நெறைய கோர்ஸ் வேற எனக்கு படிக்கிறதுக்கு ஆண்டவர் வந்து 2025, 26ல வந்துட்டு நெறைய கோர்ஸ் படிக்கிறதுக்கு எனக்கு ஆண்டவர் வந்துட்டு பலன் குடுத்தாரு. நெறைய ஞானம் பயங்கர திங்கிங்கு எப்படின்னா பிசினஸ் பத்தி யோசிக்கிறது, மத்தபடி ஃபேமிலிலயும் சரி, நெறைய விஷயங்கள் ஆண்டவர் வந்துட்டு என்ன நான் தனிமையில இருக்கும்போது நெறைய விஷயங்கள எனக்கு கத்துக் குடுத்தாரு. ஏன்னா நான் வந்துட்டு நெறைய பேர் கூட ஜாயிண்டோட அந்த கூட்டத்தோட இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, எனக்கு எந்த விஷயமும் எனக்கு மைண்டுக்கு ஓடாது. ஏன்னா எல்லார் கூடயும் ஃபோன்ல பேசுறது, வருது அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, எனக்கு மைண்ட் ஃப்ரெஷ்ஷாவே இருக்காது. எதையும் திங்க் பண்ணவே முடியாது. அப்படி ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தேன் நானு. ஆனா 2025ல வந்துட்டு ஆண்டவர் என்ன தனிமையில இருன்னு சொல்லும்போது, நெறைய விஷயங்கள், நெறைய கோர்ஸ் படிக்கிறதுக்கு ஆண்டவர் எனக்கு பலன் குடுத்தாரு. அடுத்த லெவலுக்கு போவறதுக்கு ஆண்டவர் எனக்கு பலன் குடுத்தாரு. எப்படி அடுத்தடுத்தது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது எல்லா விஷயமும் எனக்கு வந்து கற்றுக் குடுத்தாரு. அது இல்லாம நெறைய என்ன சுற்றி என்னுடைய ஷாப்ல வந்துட்டு எனக்குன்னு சில பேர்லாம் இருக்காங்க. நான் என்ன பண்றேன், ஏது பண்றேன் அப்படின்னு என்ன நோட் பண்றதுக்குன்னே சில குரூப்புங்க இருக்காங்க. சில இடத்துல இருக்காங்க. எல்லாத்தையும் நான் சொல்ல முடியாது. அப்போ வந்துட்டு ஆண்டவர் வந்துட்டு என்ன வந்துட்டு அவங்களுக்கு முன்னாடி ஒவ்வொரு விஷயங்களையும் என்ன உயர்த்திட்டு தான் வராரு. இதுவரைக்கும் என்ன வந்து கீழ தள்ளுனதே கிடையாது. ஆனா சில பேர் நெனைச்சாங்க நான் கீழ தள்ளப்பட்டு போவேன் நானு. இவ எப்படியோ போயிடுவா அப்படிலாம் நெனைச்சாங்க. ஆனா ஒருபோதும் ஆண்டவர் என்ன விடல. ஏன்னா அவரு சொன்னத நான் ஃபாலோ பண்ணிட்டு நான் வந்துட்டு எவ்ரி ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா, நானும் ஒரு ஆன்டியும் ப்ரேயர் பண்ணுவோம். அவங்க ஏஜ்டு தான் அவங்க. அந்த ஆன்டி ரொம்ப ஏஜ்டு. ஆனா அவங்க வந்து நல்லா ஃபெய்த்ஃபுல்லா இருப்பாங்க. அப்ப நான் வந்துட்டு என்னுடைய ஷாப்ப க்ளோஸ் பண்ணிட்டு, என்னுடைய ஷாப்புக்கும் பக்கத்து ஸ்ட்ரீட்ல தான் அவங்க இருக்காங்க. அப்ப நானும் அந்த ஆன்டியும் வந்துட்டு எவ்ரி வீக் வந்துட்டு ஃப்ரைடே வந்துட்டு நாங்க ஒரு டைம் வச்சிருக்கோம். அந்த டைம் வரைக்கும் நாங்க ப்ரேயர் பண்ணுவோம். ப்ரேயர் பண்ணும்போது ஆண்டவர் வந்து எனக்கும் சரி, அந்த ஆன்டிக்கும் சரி, நாங்க ஒவ்வொரு காரியங்களுக்காகவும் தொடர்ந்து நாங்க ஜெபிச்சுட்டே வரும்போது நெறைய விஷயங்கள ஆண்டவர் வந்துட்டு எனக்கு வெளிப்படுத்தினாரு, எனக்கு காமிச்சாரு. நாங்க அந்த 2 பேரும் அந்த ப்ரேயர் அந்த ரூம்குள்ள இருக்கும்போது வந்துட்டு எங்களுக்கு அப்படியே ஆவியானவர் வந்துட்டு இறங்குற மாரி ஒரு ஃபீல் இருக்கும். எஃபெக்ட் இருக்கும். பயங்கர பிரேயரோட எஃபெக்ட் எங்களுக்கு இருக்கும். நாங்க 2 பேரும் பிரேயர் பண்ணும்போது. அப்புறம் இடையில வந்துட்டு ஆன்டி வந்துட்டு கொஞ்சம் அவங்க ரொம்ப ஏஜ்டுங்கிறதுனால கொஞ்சம் சிக் ஆயிட்டாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா, நான் வந்துட்டு எவ்ரி ஃப்ரைடே வந்துட்டு பாத்தீங்கன்னா, ஒரு சர்ச்ல போயிட்டு ஒரு 2 1/2 ஹவர்ஸ் வந்துட்டு நான் ப்ரேயர் பண்ணுவேன் நானு. அப்போ வந்துட்டு அந்த 2 1/2 ஹவர்ஸும் பாத்தீங்கன்னா, எனக்கு ஏதாவது அர்ஜென்ட் ஒர்க்குங்கும்போது அந்த ஃப்ரைடே நான் போமாட்டேன். மத்தபடி பாத்தீங்கன்னா, நான் எவ்ரி ஃப்ரைடே கன்டினியூவா நான் போயிடுவேன். போயிட்டு அந்த 2 1/2 ஹவர்ஸ் வந்துட்டு நான் அந்த ப்ரேயர்ல இருக்கும்போது, நான் என்ன நெனச்சுட்டு போறேனோ, என்ன காரியங்களுக்காக நான் போறேனோ, அது எல்லாமே என் கண்ணு முன்னாடி ஆண்டவர் காமிச்சிருக்காரு. அதன்படி நான் வந்து கீழ்ப்படிஞ்சுட்டு வந்ததுனால, ஆண்டவர் வந்துட்டு என்ன கீழ விழணும்னு நெனைக்கிறவங்க முன்னாடி என்ன ஒருபொழுதுமே விழ வைக்கல. ஆனா சில பேர் வந்துட்டு வீணான பொய்யான குற்றச்சாட்டுகளும், பொய்யான செய்திகள பரப்புறதும் என் மேல வச்சாங்க. அப்ப ஆண்டவர் சொன்னாங்க, "நீ வந்துட்டு எதுலயும் சோர்ந்து போகாத. உனக்கு வந்துட்டு பொய்யான செய்திகள உன்ன பத்தி பரப்புறதுக்குன்னே ஆளுங்க இருக்காங்க." அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னாங்க. அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன். இவங்கலாம் வந்துட்டு இப்படிதான் பேசுவாங்க. இவங்கலாம் மனுஷங்க. இவங்கலாம் இப்படியே இருப்பாங்க. நம்ம வந்துட்டு இதெல்லாம் நெனச்சு சில பக்கம் நம்மளுக்கு வருத்தம் இருக்கும். என்னடா இவங்க இப்படி பேசுறாங்களே, போறாங்களேன்ற ஒரு வருத்தங்கள், ஒரு கஷ்டங்கள் இருக்கும். ஆனா ஆண்டவர் தான் எனக்கு கூட இருந்து எவ்வளோ பிரச்சனைகள், என்னுடைய தொழில் மூலியமா நெறைய ப்ராப்ளங்கள், நான் ஒரு தனி பொண்ணா நின்னு எல்லாத்துலயும் ஜெயிக்கிறேன்னு சொல்லிட்டு, என்னுடைய தொழில்லயும் நெறைய பிரச்சனை, என் கூட இருக்கவங்களும் பிரச்சனை, அதுபோல நெறைய ப்ராப்ளங்கள் எனக்கு வந்த போதிலும், ஆண்டவர் வந்துட்டு எனக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணி, பயங்கர ஒரு தனி பொண்ணா எல்லாத்துலயும் நின்னு ஜெயிக்கிறதுக்கு ஆண்டவர் எனக்கு பலன் குடுத்திருக்காரு. ஆனா சில பேரு என்ன பார்த்துட்டு இந்த பொண்ணு இப்படியா, அப்படியா நெனைப்பாங்க. ஆனா என்னோட உள்ளான மனசுக்குள்ள ஒவ்வொரு நாளும் நான் ஆண்டவர துதிச்சுட்டே தான் இருப்பேன் நானு. ஒருபோதும் வந்துட்டு அவரு வந்து என்ன கைவிட்டதே கிடையாது.
எங்க வீட்லயுமே சரி, என்னுடைய ஷாப்லயுமே சரி, என் டைம் மெசேஜ் போட்டுட்டே இருப்பான். என் டைம் பாட்டு ஓடிட்டே இருக்கும். எங்க வீட்லயும் நல்லா ஸ்பீக்கர போட்டு நல்லா பாட்டு சண்டேஸ் கூட நான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்த உடனே எங்க வீட்ல மெசேஜ் தான் ஓடிட்டு இருக்கும். இல்லைன்னா பாட்டு தான் ஓடிட்டு இருக்கும். எனக்கு என்ன பாட்டு பிடிக்குதோ உடனே அந்த பாட்ட பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுருவான். சின்ன வயசுல இருந்து பாட்டுங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அத பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுருவான். ஆனா ஆண்டவர் வந்துட்டு என் கூட இருந்து இந்த 2026 பாத்தீங்கன்னா, அ ஜ 1ஆம் தேதி பொறந்த அன்னைக்கே நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டேன். சர்ச்சுக்கு போயிட்டு வந்து உடனே ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டேன். அப்ப ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. என்னடா இயர் பொறந்த உடனே நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டோமேன்ற எனக்கு ரொம்ப வருத்தம் இருந்துச்சு. ஆனாலும் ஆண்டவர் வந்துட்டு அந்த ஜனவரி மந்த் லாஸ்ட்லயே எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. ஆண்டவர் 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 வந்துட்டு நல்லா சுகத்த குடுத்து எனக்கு நல்லா ஸ்ட்ரென்த் குடுத்தாரு. சில ப்ராப்ளத்தினால நான் அப்பப்ப சிக் ஆயிட்டு ரொம்ப ஒரு மாரி டயர்டா ரொம்ப வீக்கா இருந்த போதிலும் நான் நினைப்பேன், நம்மள என்ன இந்த ஏஜ்லயே நம்ம வந்துட்டு இப்படி ரொம்ப டயர்டா இருக்கோம். இப்படி உடம்பு முடியாமயே இருக்கோமே! அப்ப வந்து என் ஹஸ்பண்ட் கிட்ட நான் ரொம்ப புலம்பிட்டு இருப்பேன். என்னப்பா எனக்கு உடம்பு இப்படியே இருக்கு. ரொம்ப சோர்வா இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த 1 வீக், 2 வீக் அப்படி இருப்பான். ஆனா திருப்பி ஆண்டவர் வந்துட்டு பலன் குடுத்துருவாரு. ஆனா எங்க வீட்ல வேலை செய்யறதுக்குலாம் யாரும் ஆள் கிடையாது. நான் தான் எல்லா வேலையும் செய்யணும். அப்ப வந்து குக்கிங்ல இருந்து எல்லாமே குக்கிங் வந்துட்டு பாத்தீங்கன்னா, எங்க 2 பேர் தான் சொல்லுவாங்க. ஆனா பாத்தீங்கன்னா, ஏகப்பட்டது நான் செய்யற வேலை இருக்கும் எனக்கு. ஏன்னா நான் டயட் அது ஃபுல்லா ஃபாலோ பண்றதுனால, ஏகப்பட்டது எனக்கு செய்யணும். ஒரு ஐட்டம் 2 ஐட்டம்லாம் செய்ய முடியாது. நெறைய செய்யணும். அப்ப வந்துட்டு எல்லாமே எனக்கு செய்யறதுக்கு ஆண்டவர் வந்துட்டு பலன் குடுத்து வராரு இதுவரைக்கும். இந்த 6 மந்த்ல வந்து சோர்வற்று நான் இருந்தாலும், ஆண்டவர் என்னோட கூட இருந்து என்ன தூக்கி விட்டுட்டு தான் இருக்காரு. நான் வந்துட்டு இன்னும் நெறைய விஷயங்கள் இருக்கு. அப்பப்ப என்னுடைய சாட்சி சொல்லணும்னா ஏகப்பட்டது இருக்கு. ஏன்னா ஏகப்பட்டது நான் வந்துட்டு என்னோட லைஃப்ல வந்துட்டு ஏகப்பட்டது நான் அடிபட்டு வந்து இந்த லெவலுக்கு நான் வந்திருக்கேன்னா, ஆண்டவர் மட்டும் இல்லன்னா நான் இந்த லெவலுக்கே வந்திருக்க முடியாது. நெறைய விஷயங்கள் இருக்கு. நான் போக போக நான் கொஞ்சம் கொஞ்சமா முடிஞ்சா ஷேர் பண்றேன் நானு. ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் என்னோட வாழ்க்கையில இருக்கு. நினைக்கல என்ன வெளியில பார்க்கறதுக்கு எது இந்த பொண்ணு பேக்கு அப்படி இப்படின்னு சில பேர் வேணா தப்பா நினைக்கலாம். ஆனா நான் வந்துட்டு ஆண்டவருடைய பலனால நான் நிக்கிறதுனால ஆண்டவர் வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு என்ன கொண்டு போயிட்டே இருக்காரு. நெறைய விஷயங்கள் என்னுடைய ஷாப்லயுமே சரி பார்த்தீங்கன்னா, ஒரு டிசைன கஸ்டமர் குடுத்துருவாங்க. நான் யோசிப்பேன். ஐயோ! இது தைக்க ரொம்ப டைம் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டுலாம் நான் யோசிப்பேன் ஆனா. ஆனா வந்துட்டு அந்த டிசைன் நான் எடுக்கும்போது, நானு நான் ஏன்னா நான் கஸ்டமர் குடுத்துட்டாங்கன்னா, நான் அத எடுக்கவே 1 வாரம் ஆக்கிடுவேன். ஏன்னா இது வேலை ரொம்ப இழுக்கும் அப்படின்னு சொல்லி எடுக்கவே ரொம்ப லேட் ஆக்கிடுவேன். ஆனா வந்துட்டு அந்த டிசைன் நான் எடுத்து பண்ணும்போது ஆண்டவர் சீக்கிரமா முடிக்கிறதுக்கு எனக்கு பலன் குடுப்பாரு. டக்குன்னு யோசித்து அத பண்றதுக்கு பலன் குடுப்பாரு. அதுபோல நெறைய விஷயங்கள் சொல்லப்போனா ஏகப்பட்ட விஷயங்கள் எவ்வளவு பல்க் ஆர்டர் வந்தாலும் தனியா உட்கார்ந்து நான் அத ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஆண்டவர் எனக்கு பலன் குடுத்திருக்காரு. அதுபோல சொல்லப்போனா நெறைய விஷயங்கள் என்னோட வாழ்க்கையில செஞ்சிருக்காரு. நான் வந்துட்டு கடைசி வரைக்கும் ஆண்டவருக்கு உண்மையா இருக்கணும். என்னுடைய ரிலாக்சேஷனுக்காக தான் நான் வந்துட்டு இந்த சாங்ஸ் எல்லாம் நான் பாடுறது. மத்தபடி வேற ஒண்ணும் கிடையாது. எனக்கு அப்பப்ப நெறைய பாட்டு எனக்கு பிடிக்கும். சரி அதனால வந்துட்டு எனக்கு புடிச்ச பாட்ட நான் வந்துட்டு போடலாம், பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அத நான் ஒரு வீடியோ எடுத்து போட்டுட்டு இருக்கேன். மத்தபடி வேற ஒண்ணும் கிடையாது. கடைசி வரைக்கும் நான் ஆண்டவருக்கு உண்மையா இருக்கணும். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். எண்ணில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே. எண்ணில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே உமக்கென்றுமே துதியே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே உமக்கென்றுமே துதியே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய்
என்றும் நன்றி கூறுவேன் நான். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். சத்திய தெய்வத்தின் ஏகமைந்தனே, விசுவாசிப்பேன் உம்மையே. சத்திய தெய்வத்தின் ஏகமைந்தனே, விசுவாசிப்பேன் உம்மையே. வரும் காலம் முழுவதும் உம் கிருபை வரங்கள் பொழிந்திடுமே. வரும் காலம் முழுவதும் உம் கிருபை வரங்கள் பொழிந்திடுமே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி